இப்ப நம்ம பிஎஃப் அமௌண்ட்ட எப்படி நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுக்காக ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க போறதில்ல. சிம்பிளா ஒரு 3 மினிட்ஸ்லயே இந்த வீடியோ வந்து முடிஞ்சிரும். ஸோ நல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் என்ன ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க ஒரு அட்வான்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்து மினிமம் ரூ. 5000லேருந்து ரூ. 50,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க கூகுள் ப்ரௌசர் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க உங்க மொபைல்ல. ஸோ உங்க மொபைல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சைட் எடுக்கல அப்படின்னா, டெஸ்க்டாப் சைடு ஃபர்ஸ்ட்டு ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு மேல சர்ச் ஆப்ஷன் வந்துருங்க. சர்ச் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் யுஏஎன் லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுக்கும். அதாவது டைப் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு வந்து லிங்க்க கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அத வந்து ஓகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்க யுஏஎன் நம்பர் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அங்க உங்க பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு சைன் இன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணி வச்ச அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒண்ணு போகும். ஸோ அந்த ஓடிபிய அதில என்டர் பண்ற மாரி இருக்கும். அந்த ஓடிபிய அதில என்டர் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் மேல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த 4 ஆப்ஷன்ல நாம எத வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, கிளைம் ஃபார் M3119 10C அண்ட் 10D அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கும். அத தான் இப்ப நான் வந்து கிளிக் பண்ண போறோம். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, நீங்க உங்க கம்பெனி ஒரு ஜாயின் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து குடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தான் இதுல வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து அந்த நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் டிக் உங்களுக்கு வரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட் ஆட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்க பேங்க் டீட்டெயிலோட எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட் ஃபார் த ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டூ அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். கீழ பார்த்தீங்கன்னா, செலக்ட் த கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அதாவது பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ அந்த ஃபார்ம நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம். ஏன்னா நம்ம போட போறது பதிலா அட்வான்ஸ் தான் போட போறோம். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செலக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அததான் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு, ஸோ நீ அத கிளிக் பண்ணீங்கன்னா, அது செலக்ட் சர்வீஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து என்ன கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த கம்பெனியோட நேம் பத்திலாம் உங்களுக்கு அதுல வந்து ஷோ ஆகும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க 2 கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 2மே ஷோ ஆகும். ஒரு கம்பெனியா இருந்தா 1 தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழயே பார்த்தீங்கன்னா, பர்ப்பஸ் பர்ப்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் த ரெக்யர்மென்ட். அதாவது எதுக்காக இந்த அமௌண்ட்ட எடுக்குறீங்க அப்புட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதில நீங்க என்ன போடணும் அப்டின்னா, இதில பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 டாபிக் வந்து குடுத்துருப்பாங்க. மேரேஜா, இல்ல மெடிக்கலா, இல்ல நேச்சுரல் செலிபிரிட்டி அதாவது நெறைய குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுல வந்து சீக்கிரம் வரணும் அப்டின்னா, இல்லிட்ரேட் அப்புட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா, அது வந்து உடம்பு சரியில்ல அப்டிங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால உங்களுக்கு 5 நாளைக்குள்ளேயே அமௌண்ட் பத்தில கிரெடிட் ஆயிரும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்டர் அமௌண்ட். உங்களோட அமௌண்ட் வந்து அதில என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அத வந்து என்டர் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000 எடுக்க போறேன். ஸோ, அதனால வந்து 5000 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ, போட்டதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, உங்க அட்ரஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ, உங்க ஊர் நேமு, சிட்டி நேமா இருக்கட்டும், பின்கோடா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், அது எல்லாமே இதில பார்த்தீங்கன்னா என்டர் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அது எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, கெட் மொபைல் ஓடிபி அப்புட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி ஒண்ணு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபிய இதில என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஆப்ஷன் அப்புட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். ஸோ உங்க மொபைல் ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைட் அண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் அண்ட் சப்மிட் த சக்சஸ்ஃபுல்லி
அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியா வந்துரும். இங்க பார்த்தீங்கன்னா, எத்தன நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அக்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்க எதுவும் பயப்பட தேவையில்ல. அப்படியும் மீறி உங்களுக்கு வரல அப்படின்னா, இதில கிளைம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு காட்டும். அதுக்கு முன்னாடியே வந்துரும். இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் யாருக்கும் வந்ததில்ல. ஸோ உங்களுக்கு கிளைம் ஆயிருச்சா? இல்லையா? அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆவல அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு பிஎஃப் பேலன்ஸ் எதுவும் செக் பண்ண தெரியல அப்படின்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மூலியமா செக் பண்ணி பாருங்க. வி கைஸ் தேங்க் யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.